Now, I invite Dr. S. Mahadevan sir, the Dean of Students Welfare, to speak a few words about brotherhood. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெயர் போற்றி உலகளாவிய சகோதரத்துவ நாளை கொண்டாடக்கூடிய இந்த அமைப்பு உலகளாவிய அமைப்பாக சகோதரத்துவத்தையும் நற்பண்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பாக 18ஆம் நூற்றாண்டிலே இருந்து இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. விடுதலை கட்டுனர் அமைப்பு என்று இதை தமிழிலே மொழிபெயர்க்கலாம். அறிவாளிகளை அடிப்படையாக கொண்டு அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நானென கூவு என்பதாக மன்னர் சாலமன் கோயிலை கட்டியவர்களால் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த அமைப்பினுடைய நெறிமுறை என்ன? சகோதரத்துவத்தை, உண்மையை, உதவியை, கடமையை, கண்ணியத்தை, கட்டுப்பாட்டை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு. 18ஆம் நூற்றாண்டில் இருந்து எத்தனை தலைமுறைகளை இந்த அமைப்பு பார்த்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு ஜெனரேஷன் Z என்று சொல்லப்படுகிற ஜென்சி தலைமுறையை பார்த்து அரசியல் கட்சிகள் பயப்படுகின்றன. காரணம், நீங்க எந்த நேரத்தில் எப்படி செயல்படுவீங்கன்னு சொல்லவே முடியல. வேகம் உங்களிடம் இருக்கிறது, தொழில்நுட்பம் உங்களிடம் கையிலே இருக்கிறது, சோசியல் மீடியா என்கிற சமூக ஊடகம் உங்களுடைய கையிலே இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு தேவை என்னவென்றால், உங்களுடைய முன்னோர்கள் நடந்து வந்த பாதை என்ன? அடிக்கடி கண்ணியத்திற்குரிய தாளாளர் அவர்கள் சொல்லுவார்கள், கால் கெடுக்க நடந்து வந்த பாதையை கழுத்து வலிக்க திரும்பி பார்க்கிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த பாதை சாதாரண பாதை கிடையாது. இன்றைக்கு அவர்களுடைய வயதுக்கும் அவர்களுடைய அனுபவத்திற்கும் ஒரு 19-20 நிறுவனங்களினுடைய நிர்வாக இயக்குநராக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கண்கள் எது என்று கேட்டால் சதகத்துல்லா அப்பா கல்லூரி தான். இந்த கல்லூரி தான். இந்த கல்லூரியினுடைய பொன்விழா மலர் என்கிற ஒரு மலரை இப்போது நாம் பரிசீலித்தோமே. இந்த மலரை உருவாக்குவதற்காக ஏறக்குரிய 3 ஆண்டுகள் அவர்கள் அரும்பாடுபட்டார்கள். தலைப்பு எல்லாம் கொடுத்து இப்படித்தான் வரணும். இன்னைக்கு ஐயா ரமணி ஐயா சொல்லும்போது சொன்னார்கள், 25 பக்கங்கள் சகோதரத்துவத்தை பத்தி அந்த புத்தகத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த சகோதரத்துவத்தை, உண்மையை, உதவியை, கடமையை, கண்ணியத்தை, கட்டுப்பாட்டை உங்களுடைய தலைமுறைக்கு எத்தி வைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை கண்ணியத்திற்குரிய தாளாளர் நம்முடைய கல்லூரியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய 100ஆண்டு விழா இன்றைக்கு தொடங்குகிறது. ஜூன் மாசம் 24ஆம் தேதி 1927 சிறுகுடர் பட்டியலில் பிறந்த கண்ணதாசன் அவர் சொல்லுகிறார், சுடுகாட்டு எலும்புகளை சுட்டரித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பு என்று வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பு இல்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவினைகள் எரியூட்டவில்லை எனில் என்னாலும் துன்பமடி. இன்றைக்கு இந்த அமைப்பு அதை சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறது. ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவினைகள் எரியூட்டவில்லை எனில் என்னாலும் துன்பமடி. நினைச்சு பாருங்க. ஒரு புதுக்கவிஞன் கேட்கிறான், உங்களுடைய ஜென்சி பிள்ளைங்களை பார்த்து, 3ஆம் உலக போருக்கு பின் உலகம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறான். உடனடியாக அடுத்த வினாடியே இந்த பிள்ளைகள் பதில் சொல்லுகின்றன, ஆம், உலகம் எப்படி இருக்கும். 3ஆம் உலக போருக்கு பின் உலகம் எப்படி இருக்கும் என்கிற கேள்விக்கு பதில், ஆம், உலகம் எப்படி இருக்கும். இருக்காது. ஒன்றுமே தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் போய் லிட்டில் பாய் என்கிற அந்த குண்டு கொண்டு போய் போட்டு ஹிரோஷிமா நாகசாகி 2 நகரங்கள் தீக்கிரையான நிலையிலே இன்றைக்கு கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் நம்முடைய கையிலே இருக்கும் போது 3ஆம் உலக போர் என்று ஒன்று வந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த அமைப்பினுடைய இதுல பாத்தீங்கன்னா லாட்ஜ் என்கிற ஒரு சொல்றோம், குழுமம் தமிழ்ல. அவர்கள் சந்திக்கக்கூடிய இடத்தை ஒரு காலகட்டத்தில் கோயில் என்று சொன்னார்கள், இப்போது அவர்கள் மண்டபம் என்று சொல்கிறார்கள். லண்டன்ல இவர்களுடைய ஹால் ரொம்ப பிரமாதமான பிரசித்தமான ஹாலாக இருக்கிறது. பாபு ராஜேந்திர பிரசாத்ல ஆரம்பிச்சு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ஃபக்ருதீன் அலி அகமது இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக 1974 77 வரை இருந்த அவர் வரை எல்லோரும் இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான கொள்கை என்னவென்றால், எல்லாம் வல்ல ஒரு சக்தி நம்மை இயக்குகிறது.
அது நீங்க அல்லான்னு சொல்லலாம், அல்லது ஜீசஸ்ன்னு சொல்லலாம், அல்லது சிவபெருமானே என்று சொல்லலாம், அல்லது பெருமாள் என்று சொல்லலாம். உங்களுடைய சமய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு விடுதலை கட்டுனர் என்கிற இந்த அமைப்பானது உலகளாவிய அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூகுள் அடிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், இங்கிலாந்துல, இங்க இந்தியா சாப்டர்ல 46வது நம்பராக நம்ம இருக்கிறோம். நம்ம மண்டலம் உலகளாவிய அளவிலே இருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சகோதரத்துவம் என்பது இன்றைய தேவை. ஜென்சி தலைமுறைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய எல்லோரும் அறிவால் மூத்தவர்கள், வயதால் மூத்தவர்கள், தொழிலால் மூத்தவர்கள் எல்லாம் சாதிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுடைய அனுபவத்துக்கு நம்ம கால் தூசி பெற முடியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு புதிய சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டும். நேற்றைக்கு முகமது லெப்பை அவர்களுடைய கந்தூரி விழாவிலே பங்கேற்று பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 1632ஆம் ஆண்டு காயல்பட்டினத்திலே பிறந்த மாஞானி செய்கு சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய குமாரர். சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய வாழ்வியல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாமன்னர் அவுரங்கசீப் அவர்களை டெல்லியிலிருந்து அழைக்கிறார். குர்ஆனிலே எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்வீங்களாமே, உங்களை சந்திக்க வேண்டும், உங்களை அளவலாவ வேண்டும், நீங்க அரண்மனைக்கு வாருங்கள், நான் பாதுஷா அழைக்கிறேன் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்பா டெல்லிக்கு போறாங்க. ஜும்மா மஸ்ஜித்ல தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அவரை அங்கே வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நான் அரண்மனைக்கெல்லாம் வர இயலாது, நான் ஒரு இறைநேச செல்வர், எனக்கு நோக்கம் என்பது அல்லாஹ்வை தொழுவது, மக்களை நல்வழிப்படுத்துவது, அவ்வளவுதான். மன்னர்களை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்பா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்பாவை சந்திப்பதற்கு மாமன்னர் அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் ஜும்மா மஸ்ஜிதுக்கு வராங்க. தொழுகை நேரம், தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. தொழுது விட்டு அவர்கள் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள், இறை நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னை மறந்து அவர்கள் லயித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய பாதுஷாவாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப் அவர்கள் அங்க போய் சதகத்துல்லா அப்பா அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார். பதிலுக்கு சலாம் வரவில்லை. இரண்டாவது தடவை திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும், பதிலுக்கு சலாம் வரவில்லை. மூன்றாவது தடவை சலாம் சொல்கிறார்கள். ஒரு வினாடி தன்னுடைய தியானத்தை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்க்கிறார்கள். அப்பா அவர்கள் எதிர்த்தாப்புல அவுரங்கசீப் அவர்கள், நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். நான் தான் அவுரங்கசீப் பாதுஷா அவர்கள் வந்திருக்கிறேன், அலைக்கும் சலாம் என்று சொல்லுகிறார். அப்பா அவர்களே, நான் 2 முறை சலாம் சொன்னேன், நீங்கள் பதிலுக்கு சொல்லவில்லையே என்று சொல்லும்போது நான் கவனிக்கவில்லை மாமன்னரே, நான் இறை வழிபாட்டில் இருந்தேன், வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான். அப்ப 3வது முறை சொல்லும் போது நீங்க எப்படி பதில் சொன்னீங்க? மலக்குமார்கள் வந்தார்கள், மாமன்னர் அவுரங்கசீப் உங்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நான் 3வது முறை நீங்கள் சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு பதில் சலாம் சொன்னேன் என்று அந்த மாமனிதர் சொன்னார் என்றால், அவர்களுடைய பெயரிலே, திருப்பெயரிலே இந்த கல்லூரி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த கல்லூரியில ஜாதி மத வேறுபாடுகளை ஒரு நாளும் எங்கும் கண்டதில்லை. எல்லோரும் நேர்மையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு பேசுறாங்க, வாய்களையே பேசுறாங்க, நேர்மை, ஊழல் இல்லாத அரசாங்கம் அது. இந்த கல்லூரியிலே கண்ணியத்திற்குரிய தாளாளர் அவர்கள் அவங்க சொன்னாங்க இல்லையா, 53 ஆண்டுகளை கடந்து அவர்கள் இந்த கல்லூரியினுடைய தாளாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரியில ஊழல் கிடையாது. ஆசிரியர் அலுவலர் பணி நியமனத்திற்கு 1 பைசா கூட அவர்கள் இதுவரை யாரிடமும் பெற்றதில்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதைத்தான் இன்றைக்கு உங்களிடம் நாம் எத்தி வைக்கின்றோம். பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய செயல்கள் சொல்லும் நீங்கள் யார் என்பதை. எல்லோரும் ஓர்களும், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அதைத்தான் உலக சகோதரத்துவம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. மதிப்பிற்குரிய நம்முடைய கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் திருமலையப்பன் அவர்கள் ஒரு பாடலை உங்களிடம் அருமையாக சொன்னார்கள். குகனடு ஐவரானம், முன்பு பின் குன்று சொல்வான் மகனடும் அறுவரானம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னுடும் எழுவரானம், புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நொந்தை என்கிற ஒரு பாடலை சொன்னார்களே. அந்த பாடலுடைய பொருள் என்ன என்று கேட்டால், சக்கரவர்த்தி திருமகன், 56 தேசங்களினுடைய சக்கரவர்த்தி திருமகன், தயரத சக்கரவர்த்தியினுடைய மகன் ராமபிரான். அவர் சொல்கிறார், எங்களுக்கு 5 பேர், ராம, பரத, லக்ஷ்மண, சத்ருகனர், நாங்க 4 பேர் தான். ஆனா 5வதாக ஒரு தம்பி போயிருக்கிறான். அவன் யார் என்று சொன்னால், படகோட்டியாக இருக்கக்கூடிய குகன். குகனோடு இங்கே நாங்கள் 5 பேர் ஆகிவிட்டோம்.
குன்று சூழ்வானாக இருக்கக்கூடிய சுக்ரீவனோடு 6வது தம்பி எனக்கு வீடனன் எதிரி என்று நாம் நினைத்து வந்திருக்கிறோமே, அவர்களுடைய சகோதரனை நான் என்னுடைய சகோதரன் எடுத்துக்கொள்கிறேன். 7 பேர் நாங்கள் என்று ராமர் சொன்னார் என்று சொன்னால் இதுதான் சகோதரத்துவம். இது இந்து சமயம் பேசக்கூடிய சகோதரத்துவம். இஸ்லாம் நம்ம இந்த கல்லூரியில நாங்கள் 29வது ஆண்டாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்னபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் உடன் பிறந்த சகோதரர்களே என்று சொல்கிறது இஸ்லாம். முஃமின்கள் அனைவரும் சகோதரர்களே. எனவே உங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க, வெட்டி வெட்டி விடாதீங்க. ஒற்றுமை எனும் கயிற்றினை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மேலும் நீங்கள் இறையச்சம் கொள்ளுங்கள், அதன் மூலம் உங்களுக்கு அருள் புரியப்படும். அல் குர்ஆன் வசனம் 49:10. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுல என்ன கண்டென்ட் கேட்டீங்கன்னா, மனித குல சமத்துவம், சகோதரத்துவத்தை பெருமானார் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில விளக்கினார்கள். இந்த உலகத்தினுடைய ஒளி விளக்காக, ஒரு அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்த நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அரேபியனுக்கும் அரபி அல்லாதவருக்கும் மீதோ, வெள்ளையருக்கும் கருப்பருக்கும் மீதோ எந்த மேன்மையும் இல்லை இறையச்சத்தை தவிர என்று கண்மணி நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவருக்கு தலைவலி வந்தால் தலைக்குத்தானே வலிக்கிறது என்று சொல்லி கால் சும்மா இருப்பதில்லை, அது நேரம் நடந்து மருத்துவர்கிட்ட கொண்டு போய் விடுது. வாய் மருத்துவரிடம் பேசுகிறது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி தலையினுடைய துன்பத்தை, நோயை வாய் கற்றுத் தருகிறது என்று சொல்லுது. கை தன்னுடைய பங்கிற்கு டாக்டர் எழுதி கொடுக்கக்கூடிய மாத்திரையை எடுத்து வாயிலே போடுகிறது. ஒரு நோய் சரியாவதற்கு இத்தனை உறுப்புகள் தேவை என்றால் ஒரு சமுதாயம் சரியாவதற்கு எத்தனை பேர் தேவை என்று நினைத்து பாருங்கள். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் கிறிஸ்தவம் பேசுகிறது. அம்மையார் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். எங்களுக்கெல்லாம் நண்பராக திகழக்கூடிய மரிய சூசை அவர்கள் அருமையான பள்ளிகளை நெல்லையில நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, மத்தேயு 22:39, உன்னை போல் பிறரையும் நேசி, உலக மக்கள் அனைவரும் குடும்பமே. கண்ணியத்திற்குரிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பமை துணைவேந்தர் அவர்கள் ஒரு வாக்கியத்தை சொன்னாங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. வசுதைவ குடும்பகம். வசுதைவ குடும்பகம்னா என்ன? வசுதா என்றால் பூமி, இந்த உலகம். ஏவ என்றால் நிச்சயம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே குடும்பத்திலே இருக்கிறோம். அது எங்க இருக்குது அப்படின்னா, மகா உபநிடதம் என்கிற உபநிடதம் அந்த மேற்கோளை சொல்லுகிறது. உள்ள பெருங்கோயில், ஊனரம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று திருமூலர் சொன்னாரே. இந்தியாவினுடைய G20 நாடுகளினுடைய தலைமை பொறுப்பு இந்தியாவுக்கு வந்த போது இந்தியா ஒரு 4 வரி சொன்னது. அந்த 4 வரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம், இதுதான் நம்முடைய நாளைய தேவை என்று சொன்னது. அன்பு பிள்ளைகளே, ஒரு குச்சி இருந்தா அந்த குச்சியை எளிமையாக உடைத்து விடலாம். அதே குச்சிய ஒரு 10 குச்சியை சேர்த்து நீங்க கட்டிட்டு உடைச்சு பாத்தீங்கன்னா உடைக்க முடியாது. அப்போ தனித்தனியாக இருக்கும்போது நாம் உடைக்கப்பட்டு விடுவோம். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இருக்கும் போது நாம் ஒன்றாக இருப்போம். தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பேதி பன்னறிய பலபாடு படும் பொழுதும் பரிந்தந்தாய் இன்னதென அறியில்லா தாம் செய்வது இவர் பிள்ளையை மன்னியும் என்றெளிர் கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். ரெட்டியார்பட்டி அந்த ஊரிலே பிறந்த H.A. கிருஷ்ணபிள்ளை ரட்சண்ய யாத்திரிகம் என்கிற இலக்கியத்திலே எழுதுகிறார். திருக்காலத்தி மலை, இன்னைக்கு காளஹாஸ்தின்னு சொல்றோம், திருப்பதி போகும்போது அந்த காளஹாஸ்தியில குடுமி தேவராக அங்க லிங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் திண்ணப்பன் போய் கொண்டிருக்கிறான். அவன் வேடன், அவனுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது. இந்த லிங்கம் இங்க இருக்கிறதுக்கு யார் சாப்பாடு போடுவான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் வேட்டையாடி விட்டு வெளியிலே வரும்போது பன்றியோ அல்லது ஏதோ ஆடோ ஏதோ ஒன்று அடிப்பான் இல்லையா, அடிச்சு வந்ததனுடைய சதையை எடுத்து ஒரு இலையிலே அவருக்கு முன்னால் படைத்து விட்டு தினந்தோறும் போய்கொண்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் அவனை சோதிக்கணும்னு முடிவு பண்றார் சிவபெருமான். கண்களில் இருந்து ரத்தம் வடிகிறது. ஒரு வினாடி அவன் யோசிக்கல, அம்பரா துணியிலிருந்து அம்பு எடுத்தான், கண்ணை எடுத்து குத்தி அவருடைய கண்ணை அப்பி விட்டான். இப்ப இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வழிகிறது. குடுமி தேவருடைய இன்னொரு கண். என்ன செய்ய போறான்னு பாக்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ஏற்கனவே உள்ள கண்ணு போயிடுச்சு. செருப்பு காலை கொண்டு போய் லிங்கத்தின் மீது வைத்து விட்டு
கண்ணை எடுத்து அப்புகிறான். திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்தென்னை வாவென்று வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றதுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. தும்பியே, இந்த உலகத்தில் யார் மிகச்சிறந்த மனிதன் என்று என்னிடம் கேட்டால் எழுத படிக்க தெரியாத காளகாசியில ஒரு சாதாரண வேடனாக இருந்த அவன் பேரு திண்ணப்பன். கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு அப்படினால அவனுக்கு கண்ணப்பன் சொன்னாங்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அவனுடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்திலே அன்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அன்புதான் அன்பிற் சிறந்த தவம் இல்லை என்று சொல்லுகிறானே, அந்த அன்புதான் இன்றைய தேவை. இன்றைக்கு 3 கல்லூரிகளுக்கு நிதி உதவியை இந்த அமைப்பு வழங்கி இருக்கிறது. ரபானியா ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக கண்ணியத்திற்குரிய தாளாளர் அவர்கள் நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கை தருவது இன்னொரு கைக்கு தெரியாது. இன்றைக்கு ஜென்சி தலைமுறைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா, சகோதரத்துவத்தை பேளுங்கள். எந்த நேரத்திலும் வேறுபாடு பார்க்க வேண்டாம், எல்லோரும் ஒன்று. அதை சொல்வதற்காகத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எனக்கும் வாய்ப்பளித்து என்னையும் ஒரு பொருட்டாக பேச அழைத்த தலைவர் அவர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Mahadevan sir, for that wonderful deliberations on brotherhood.